சபாஷ். அதாவது எல்லாரும் நல்லா பாத்துக்கிடுங்க. இல்லத்தரசி திட்டம். இந்த திட்டத்துல என்ன வருது? உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு கூப்பன் வீட்டுக்கு வரும். நம்ம ஆட்சி அமைஞ்ச உடனே ஒரு கூப்பன். அந்த கூப்பன்ல வந்து 8000 ரூபாய் மதிப்புள்ளான நீங்க வந்து ஒரு மிக்சியோ, கிரைண்டரோ, ஏசியோ, வாஷிங் மிஷினோ, ஃப்ரிட்ஜோ, உங்களுக்கு பிடிச்ச பிராண்டு, பிடிச்ச கடை அங்க போய் வாங்கிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச், உங்க பழசை போட்டு புதுசையும் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய என்ன திட்டம்? இது என்ன திட்டம்? என்ன திட்டம்க்கா? இதோட மதிப்பு என்ன? 8000. அப்போ நம்ம தலைவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, கேட்டிருக்கிறாரு, எங்கக்கா நீ வந்து சோர்வா இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது சாப்பிடலன்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். உள்ளபடியே தலைவர் மனது உடைஞ்சு உடனடியாக செக்ரட்டரியேட் போய் சிஎஸ் தலைமையில் மீட்டிங்கை வச்சு நம்ம கண்டிப்பான முறையில் காலை உணவு திட்டம் வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இப்போ நம்ம வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா, ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாரும் காலையில் என்ன பொங்கல் சாப்பிட்றாங்க, ரவா பாத் சாப்பிட்றாங்க, இட்லி சாப்பிட்றாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்களா? ஸோ உங்களுக்கு வேலை பலு குறையுதா? அதே மாதிரி அந்த பசங்க ஹெல்த்தியாக இருக்காங்க. அவங்க ஹெல்த்தியாக இருக்கனால என்ன ஆகுது? அவங்களோட அறிவுத்திறன் வந்து மேம்படுது. அறிவுத்திறன் மேம்படும் போது என்ன ஆகும்? அவங்க ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படித்தால் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைத்தால் குடும்பம் நிலை உயரும். இதுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 2021 இருந்து 26 வரைக்கும் 1055 கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை வந்து நம்ம மீட்டெடுத்திருக்கிறோம். அதாவது நம்ம தலைவர் என்னைக்குமே இந்த திட்டத்தின் மூலமாக கழக தலைவர் வந்து ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு மாதம் 2000 ரூபாய் ஆக்குறாங்க. ரைட்டுங்களா? அடுத்த திட்டத்துக்கு போகலாம். அடுத்த திட்டம் கொடுத்துருவாங்க. நீங்க அதான் நான் என்ன சொன்னேன், அதுக்கு எலிஜிபிளான அவ்வளவு திராவிட மாடல் ஆட்சி 1ல, இப்ப திராவிட மாடல் ஆட்சி 2.0ல 1500 ரூபாயா உயர்த்திருக்காங்க. அதாவது இப்ப உங்க வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைகள் அவங்க வந்து 6ஆம் இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாங்கன்னா திரும்ப ஒரு சிறந்த ஒரு பொற்கால ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் தொடர்ந்து இங்கே நம்முடைய வேட்பாளர் சுட்டிக்காட்டிய திட்டங்கள் அத்தனையும் தொடர்ந்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம். மிக சிறந்த ஒரு மாநகரத்தில் எங்க பண்ண கருப்பு தாடி கிளம்ப